பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினால இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்த கூடுகையில் இணைந்திருக்கிறவங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆமென். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், அவரோ ஒருபோதும் மாறாதவர். இந்த மாறாத தேவனை நம்ம இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி அவரை நாம் வரவேற்கலாமா? அவர் நம் நடுவில் பலத்த காரியங்களை செய்யும்படியா இந்த நாளில் கர்த்தர் நம் நடுவில் ஆமென் கிரியை செய்யும்படியா இந்த நாளில் என்ன திட்டத்தோடு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரோ, நம்முடைய எல்லா இருதயத்தின் அங்கலாய்ப்புகளையும் பார்க்கிறதான தேவன், நம்முடைய எல்லா காரியங்களையும் நினைத்திருக்கிறதான தேவன், அறிந்திருக்கிறதான தேவன், நமக்கான பதில்களை தர இந்த நாளில் நம் நடுவில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி அந்த தேவனை நாம் உயர்த்தலாமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் கடந்து வரட்டும், உம்முடைய மகிமை எங்கள் நடுவில் கடந்து வரட்டும், உம்முடைய ஆளுகை எங்கள் நடுவில் கடந்து வரட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இடைப்படுவதாக. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர், மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய அதரிசனமான தேவனை எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி நம் நடுவில் அவர் எழுந்தருளும்படியாய், நம் நடுவில் அவர் அசைவாடும்படியாய் வசனம் சொல்லுகிறது, நாமத்தினால எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர். இதோ நாம் இருக்கிறதான இடத்துல அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம இருக்கிறதான அறை வீட்டுக்குள்ளாய் கர்த்தருடைய மகிமை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் நல்ல தேவனை துதிக்கலாமா? ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் சாலமோனிலும் பெரியவர், நீர் யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் நீர் பெரியவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பிதாவாகிய தேவனை நாங்கள் வரவேற்கிறோம், குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நாங்கள் வரவேற்கிறோம், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம், திரியேக தேவனை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில நீர் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தினுடைய முதலாவது நாளில் தேவ சமூகத்துல உம்மை நோக்கி பார்க்க, ஆமென், உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல தருணங்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் நடுவில் நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த லைவ் டெலிகாஸ்டை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா வீடுகளுக்குள்ளும் உம்முடைய மகிமையின் பிரசனம் கடந்து செல்வதாக. என்ன சூழ்நிலையில இருந்தாலும் இந்த கூடுகை முடியும் பொழுது கர்த்தர்
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலைகளை, ஒரு ஆசீர்வாதங்களை, ஒரு நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த ஆரம்ப செபம் முதல் முடிவு செபம் வரை ஒவ்வொரு பகுதிகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் ஆராதனை வேலைகளில் கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. நீர் துதிகளுக்கு பாத்திரர், நீர் துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. அப்பா, துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறதான தேவன். ஆமென். எங்கள் நடுவில் நீர் கடந்து வந்து எங்கள் துதி ஆராதனைகளை நீர் ஏறெடுப்பீராக. ஆண்டவரே, ஆராதனை வேலைகளில் விடுதலைகள் உண்டாகட்டும். ஆமென். சுகங்கள் உண்டாகட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெப நேரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜெபங்களுக்கெல்லாம் ஒரு பதில்களை நாங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆமென். தேவ வார்த்தைகளை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஊழியக்காரரை, கர்த்தருடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளா மாறட்டும். ஆமென். ஆண்டவரே, என்ன சூழ்நிலைகளோட ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய தாசனை மறைத்து நீர் பேசுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த கூடுகையில ஒவ்வொருவரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. எல்லா கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறதான தேவன். அவர் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வரோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாய் அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா
அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ரெண்டு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை என்னுடைய கரங்களில் ஏந்தி உண்மை நான் தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே என்று சொல்லி பக்தன் அழகா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். வசனம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை ஏறி நிற்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார்ல. கடந்த 7 மாதங்கள் 8 மாதங்கள் முழுவதுமாய் அவர் தம்முடைய கரத்தினால நம்மை தாங்கி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். அவருடைய கரம் இல்லைன்னா என்றைக்கோ நம்ம மடிந்து போயிருப்போம், என்றைக்கோ நம்ம இல்லாம போயிருப்போம். அவர் தம்முடைய கரத்தினால நம்மை ஏந்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்ற ஒரு ஊழியக்காரர் தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்த்தாராம். அவர் பார்த்த தரிசனத்துல அவர் கடந்து போகிற பாதைக்கு முன்பாக 2 காலடி சுவடுகள் நடந்து போகிறத அவர் பார்த்திருக்கிறார். 2 மொத்தம் 4 காலடி சுவடுகள் இவருடைய காலடி சுவடுகள் பின்பற்றியே வந்துட்டு இருக்கு. இவருக்கு முன்பாக 2 காலடி, அதாவது ஒரு மனிதருடைய காலடி தடங்கள் முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறத அவர் பார்த்தாராம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும் பொழுது 2 காலடிகள் மாத்திரம்தான் இவருடைய அதாவது இவருக்கு முன்பாக போனவருடைய பாதங்களை அவர் பார்க்க முடியல. ஆண்டவரிடத்துல சொன்னார், ஆண்டவரே, இக்கட்டான நேரத்துல எனக்கு முன்பாக நீர் கடந்து போய் கொண்டிருந்தீர், ஆனா நெருக்கடியான நேரத்துல உங்களை நான் பார்க்க முடியலையே, உங்களுடைய காலடி சுவடுகளை தானே நான் பின்பற்றி வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, மகனே, நீ பார்த்து கொண்டிருக்கிறது உன்னுடைய காலடி தடங்கள் அல்ல. இந்த பாதைகளில் உன்னால நடக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கேன். நீ பார்க்கிற அந்த 2 காலடி சுவடுகள் அது வேற யாரும் இல்லை,
என்னுடைய காலடி சுவடுகளா இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னாரா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரத்துல நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நீர் எங்க இருக்கிறீர்? ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உனக்கு கீழே இருக்க, நீ கீழே பாரு. காரணம், அவர் நம்மை ஏந்தி சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மான்கால்களை தந்து நம்மை நடத்துகிறதான தேவன். ஒரு நல்ல ஒரு புதிய பாடல் நம்ம எல்லாரும் உற்சாகமாய் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. சொல்லாமா. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நன்றி 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 நன்றி, ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி சீருமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சீருமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய்
என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவே இல்லை ஆண்டவரே. துரத்தி வந்த ஜனக்கூட்டங்களை நீர் முறியடித்தீர். எதிர்த்து வந்த ஜனக்கூட்டங்கள் அணுகிட விடவில்லையே. துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. ரட்சண்ய பாடல்கள் சூழச் செய்தீர். ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். ரட்சண்ய பாடல்கள் சூழச் செய்தீர். ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கற்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கற்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. Hallelujah. Praise the Lord. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆமென். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறதான நல்ல தகப்பன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க செய்கிறீர் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய கால்களை அவர் மான்களின் கால்களை போல மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வுகளை நம்ம பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். உன்னுடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றும் பொழுது ஆமென், பூமி உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறச் செய்ய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வலது கரம் பராக்கிரமங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்த பொழுதிலும் அவன் கர்த்தரை நோக்கி கருத்தாய் ஜெபித்த பொழுது கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு வானத்தை திறந்தார். ஆமென். பாடுள்ள ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய எலியாவினுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் வானத்தை
திறப்பாரானா நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டதான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நம்ம அறிக்கையிட அவர் நம்முடைய வாசல்களை திறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் அவர் இறங்கி வரும் பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? ஆமென். வானங்கள் அடைக்கப்படும். ஆமென். கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் அறிக்கையிடத்தக்கதாய் வானத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வரும். நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது நமக்காக சில கிரியைகளை கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் தொய்ந்து போய் இருக்கலாம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கைகள் முடக்கப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் மறுபடியுமாய் நம்மை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி ஆமென் நம்மை மறுபடியுமாய் திடப்படுத்துகிற அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய செவிகள் கேட்கத்தக்கதா இன்றைக்கு கர்த்தர் உங்களை மறுபடியுமா ஒரு புதிய பலத்தினால நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எலியாவின் தேவனே, நீர் இறங்கி வருகிறதான நேரம், எங்கள் நடுவில் நீர் அசைவாடுங்க ஆண்டவரே என்று சொல்லி பாடி கர்த்தரை நாம மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, வழிமாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், வழிமாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும்
எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏறி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏறி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. கண்களம் மூடி ஓ ஷஹா துடமனா ஷெகெலெபெசி அல்டலரோ ரியந்துனால ரெகதுடா ஹல்பகடகசி அந்துனாலரே. ஆமென். எங்கள் நடுவுல நீர் அசைவாடுகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலைகள் உண்டு. இந்த நேரத்துல யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறோமோ நம் நடுவுல கர்த்தருடைய ஆவியானவர், ஓ விடுதலையை கொண்டு வருகிறதான ஆவியானவர், கர்த்தரின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். ஓ thank you holy spirit lord. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆமென் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்தலங்கள் மேலும் ஒவ்வொரு வீடுகள் மேலும் இந்த மாலை வேளையில அந்த கர்த்தருடைய பிரசன்னம் ஆமென் நிழலிட்டு கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஓ ஷெகெலெபெசி அல்டலோரி அந்துனாலரா ரிகதடகதாசி அல்டலர பௌரியந்துனாலரா. ஆமென். எப்பேற்பட்டதான அனுபவங்களாய் இருந்தாலும் மரித்து போனதான அனுபவங்களை மீண்டுமாய் உயிர் பெறச் செய்ய நம் தேவனால் ஆகும். அவரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாதவைகள் என் தெய்வத்தால் எல்லாம் ஆகும், என் தெய்வத்தால் எல்லாம் ஆகும். ஓ ஷேகே ரெமேரி அந்துனோ ரிகதடா ஹல்பகடகசி அந்துனாலரா. ஓ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் தோல்விகளை பார்த்து விட்டேன், இனி என்னால் எழும்ப முடியாது. இல்லை இல்லை இல்லை. விழுந்து போனதான தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாய் நான் எடுத்து அதே ஸ்தானத்தில் நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணினதான தேவன் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். ஓ தகர்ந்து போன அனுபவங்கள் அல்ல, தகர்ந்து போன அனுபவங்கள் அல்ல. இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தகர்க்கப்பட்டதான பலிபீடங்களை எப்பொழுது எலியா சப்பனிட்டாரோ, எப்பொழுது அந்த தகர்ந்து போன பலிபீடம் ஓ சப்பனிடப்பட ஆரம்பித்ததோ வசனம் சொல்லுகிறது, வானத்துல இருந்து கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஒரு அக்கினி ஆமென் இறங்கி வந்து அந்த பலிகளின் மேல இறங்கி ஆமென் கற்களையும் மண்ணையும் ஆமென் தண்ணீரையும் முற்றிலுமாய் சுட்டெரித்து போட்டிருக்குமானா. நம்முடைய வாழ்க்கையில ஆமென் புரட்டப்படாத சில கற்களை ஆவியானவர் ஆமென் புரட்டி போடுகிறது அல்ல, அவர் முற்றிலுமாய் சுட்டெரிக்கும்படியாய் ஒரு அக்கினி ஜுவாலையாய் அக்கினி பிளம்பாய் நம் நடுவில் அவர் கடந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஓ தேங்க்யூ லோர்ட். அக்கினிக்கு ஒரு தன்மை உண்டு, அக்கினிக்கு ஒரு தன்மை உண்டு. அது எப்பேற்பட்டதான உலோகமாய் இருந்தாலும் அதை சுட்டெரிக்க அந்த அக்கினினால ஆகும். ஒரு சாதாரண அக்கினி ஆமென் கற்களை ஆமென் முற்றிலுமாய் உருக்கி போடுமானா, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிறதான அக்கினி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஓ எழும்ப கூடாதபடி காணப்படுகிற முடக்கப்பட்டதான
அனுபவங்களை மீண்டுமாய் சீர்படுத்தி நம்மை நிற்கச் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஓ ஷபாகதடலா ரிகமா ஷேகரேபெலரே. கைகளை உயர்த்தி ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். தகர்ந்து போய் கிடக்கிறதான ஆவிக்குரிய அனுபவங்களை இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டுமாய் தட்டி எழுப்பும்படியாய் நம் நடுவில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நமக்குள்ளாய் அவர் கடந்து வர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டதாய், அது மூடப்பட்டதா இருக்கிறதாய் அல்ல, புரட்டப்பட்டதான கல்லறையினுடைய கல் எப்பொழுது மூடப்பட்ட அடைக்கப்பட்டிருந்ததான கல்லறையினுடைய கல் எப்பொழுது புரட்டப்பட்டதோ அப்பொழுது ஒரு அற்புதம் வெளியே வந்தது. இந்த நாளில் நம்முடைய ஜீவியத்துல புரட்டப்படாத சில கல்கள் இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் புரட்டி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் புரட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். அநேக நாட்களாய் தொய்ந்திருக்கிறதான ஜெப ஜீவியங்களை மீண்டுமாய் அவர் சீர்படுத்தும்படியாய் நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெப நேரத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக நாட்களாய் ஜெபங்கள் குறைந்து போய் ஆமென் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு, எலியாவை தட்டி எழுப்பின அதே கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மளை பலப்படுத்தி நம்மை நிற்கச் செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறதான தேவன், காயப்பட்டவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறதான தேவன். அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர் என்று சொல்லி பாருகிறோம். எங்க ஜீவியத்துல தகர்ந்து போனதான சூழ்நிலைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் கூட்டத்துல ஆண்டவரே, இதனுடைய முடிவுக்குள்ள எந்தெந்த ஸ்தானங்களெல்லாம் நாங்க தகர்ந்து போய் உடைக்கப்பட்ட நிலைமையில, உடைந்து போன உள்ளத்தோடு, உடைக்கப்பட்டதான ஆவிக்குரிய ஜீவியத்தோட, தகர்ந்து போன நிலைமைகளோட, எதிர்காலங்களை குறித்த பயத்தோட, கேள்விகளோட, ஆமென், யார் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தை ஆமென் அது விடுதலை ஆக்கும். கர்த்தருடைய வசனம் ஆமென் அது சுத்திகரிக்கும். கர்த்தருடைய வசனம் அது குணமாக்கும். இந்த குணமாக்குகிற கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கடந்து போய், தகர்ந்து போய், உடைந்து போய், கண்ணீரோட, கவலையோட, பாரத்தோட, தேவனுக்கும் தங்களுக்கும் இருந்த உறவுகளை இழந்து போய், ஆமென், தேவனுடைய அனுபவங்களை, தேவனோடு கூட நடந்த அனுபவங்களை இழந்து பின்மாற்றத்தின் சூழ்நிலைகளில் போய் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளில் ஒரு மாறுதல்களை நீர் கட்டளையிட வேண்டுமா இவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். நிரசைவாடுங்க ஆண்டவரே, கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்படும் என்று சொல்லி பாருங்க. இந்த இடத்திலிருந்து ஒரு அக்கினி ஆண்டவரே, ஆமென், செய்தியின் வேளையில ஒரு அக்கினி அது புறப்படுவதாக. ஆமென், அணைந்து போயிருக்கிறவருடைய வாழ்க்கையில மீண்டும் அந்த அக்கினி ஆமென் எரிய செய்ய, ஆமென், கர்த்தர் நீர் உம்முடைய ஊழியக்காரரை பயன்படுத்த வேண்டுமா இந்த வேளையில நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில எங்களுடைய இருதயங்களை நீர் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நிலங்களை கர்த்தர் நீர் பக்குவப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், விதைகள் விதைக்கப்படுகிற ஆமென் நேரத்துல ஒரு விதை கூட, ஒரு வசனம் கூட தப்பாதபடி வாழ்க்கையில ஒரு பலன்களை கொடுக்க தேவ சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்க செவிகள் திறக்கப்படட்டும். பெரிய காரியங்களை செய்ய எல்லா துதிகன மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தெளிவா நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, எதோ இடத்துல தகர்ந்து போய் இருக்கிறோம், எதோ இடத்துல உடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம், கண்ணீரோட, கவலையோட நம்ம காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆமென். இந்த உடைக்கப்பட்டதான காரியத்தை, உடைந்து போனதான அனுபவத்தை யார் உருவாக்க முடியும் என்று சொல்லி கேள்விகளோட ஒரு சிலர் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே குயவன். தகர்ந்து போனதான உன்னுடைய ஆமென் வாழ்க்கைய மீண்டுமாய் கட்டி எழுப்ப நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு ஆமென் வார்த்தையை, ஆமென், அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட இந்த ஜெப நேரத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பலத்த காரியங்களை செய்ய, உங்களோடு கூட பேச அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you. God bless you. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் மாதத்திலும் இந்த சோசியல் மீடியா மூலமாக தேவனை ஆராதித்து துதித்து தேவ பிரசன்னத்தை நம்முடைய எல்லைகளிலே வெளிப்பட தேவன் பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல பாடல் ஆராதனை வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே, இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். நம் நடுவிலே இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு, எங்கள் முழு ஆத்துமாவோடு, எங்கள் முழு பலத்தோடு கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் கரத்தை பிடித்து இந்த செப்டம்பர் மாதத்திற்குள் எங்களை கொண்டு வந்த உம்முடைய ஆழ பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதத்துல எங்களை உம்மிடத்துல கையளிக்க எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை உம்மிடத்துல ஒப்பு, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை நீர் எங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுப்பீர். எங்களுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. உம்மை போல பொறுப்பெடுத்து நடத்துகிறதற்கு, உம்மை போல அக்கறைப்படுவதற்கு, உம்மை போல விசாரிப்பதற்கு, உம்மை போல உதவி செய்வதற்கு தகப்பனே உமக்கு நிகரான வாழ்க்கையில ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. மனிதர்களிடத்திலே எங்கள் உதவியை நாங்கள் தேடவில்லை. எங்களுடைய இரட்சிப்பு கர்த்தரிடத்திலே இருக்கிறது. என் இரட்சிப்பும் என் விடுதலையும் தேவனே உம்மிடத்திலே இருக்கிறது. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்கின்ற வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில திரும்ப நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். நான் இந்த மாதத்திலே நம்புவது, இந்த மாதத்திலே நான் விரும்புவது, இந்த மாதத்திலே நான் ஜெபிப்பது மனிதர்களிடத்தில் அல்ல, கர்த்தாவே உம்மிடத்தில் இருக்கிறது. எங்களுக்கான நன்மைகள் உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஜீவ ஊற்று நீர், ஜீவ ஊற்று நீர், ஜீவ தண்ணீரை ஆண்டவரே, ஜீவ ஊற்றுகள் அண்டையிலே எங்களை நடத்துகிறவர் நீரப்பா. உம்மிடத்துல வருகிறோம் ஆண்டவரே, உம்மிடத்துல வருகிறோம் ஆண்டவரே, உம்மிடத்துல வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் கைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்க கைகளை பலப்படுத்துங்க, எங்க உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சத்துவத்தால நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியால எங்களை நிரப்பும் அப்பா, நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பும். உம்முடைய ஆலோசனையை நாடி, உம்முடைய பலனை நாடி, உம்முடைய உதவியை நாடி, உம்முடைய ஒத்தாசையை நாடி தகப்பனே உம்முடைய பிரசன்னத்துல நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. ஷாபாலா ரிகாடா ரீதாடா ரிபாலா ரிகானந்தல ரிபாத ராஷி கடல தூடரா பாத்திரியாசிகா. உம்முடைய பிரசன்னத்துல வருகிறோம் கர்த்தாவே. தகப்பனே எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் போவீராக. இந்த 9வது மாதத்துல கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். உம்முடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உம்முடைய சமூகத்தை நாங்கள் விரும்புகிறோம், உம்முடைய சமூகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டா, உங்க சமூகம் எங்களுக்கு முன்பு சென்றால் கர்த்தாவே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்றால் எல்லாம் லகுவாகிவிடும், எல்லாம் எளிதாகிவிடும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்றால் கடினமானது என்று எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது ஐயா. நீர் எங்களுக்கு முன்னாடி நீர் எங்களுக்கு முன்பு சென்றால் எங்கள் வாழ்வாதாரத்திற்குரிய எல்லா காரியத்தையும் ஆண்டவரே உங்க சமூகமே செய்து முடித்துவிடும், உங்க பிரசனமே செய்து முடித்து விடும் ஐயா. எங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போவீராக. கர்த்தருடைய பிரசனம் எங்களுக்கு முன்பாக புறப்படுவதாக. கர்த்தருடைய சேனை இஸ்ரவேலுக்கு முன்பாக புறப்பட்டதினாலே ஆண்டவரே அவர்கள் அந்த வனாந்தரத்திலே உம்முடைய மகிமையை கண்டார்கள், உம்முடைய அற்புதங்களை கண்டார்கள், உம்முடைய விடுதலையை அவர்கள் கண்டார்களே அப்பா. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எங்களுக்கு முன்பு புறப்படுவீராக. ஓராபா ஷகாடா லாதாடா ரிகாதாடா லா ராபாதாடா ராபாதாடா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பு செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பு செல்வதை விட இந்த உலகத்துல விலையேற பெற்றது எதுவும் இல்லையே.
உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பு செல்வதை விட சிறந்த ஒன்று எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்பா. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. உங்க சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். உங்க சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ரட்சிப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். அப்பா உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்துல எங்களை கையளிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. உம்முடைய சிலுவையின் இரத்தத்திற்குள்ளாக ஆண்டவரே எங்களை மறைத்துக் கொள்ளுவீராக. இந்த மாதத்துல கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவீராக. கர்த்தர் வெளிப்படுவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. கர்த்தருடைய கரம் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவது. இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு முன்பு செல்லும்படி நாம் ஜெபித்திருக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து இந்த மாதத்தை நாம் நடந்து செல்லுவோம். கர்த்தர் நமக்கு முன்பே செல்லுவார். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுவார். கர்த்தர் நமக்கு முன்னின்று நம்மை நடத்துவார். நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி ஜெயமாய் நடத்தி தருவார். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 9வது மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய ஜீவ வார்த்தை செப்பனியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை உண்டாக்கினவரும் நம்மை சிருஷ்டித்தவரும் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே நம்மை ஆதரித்தவருமாகிய ஆண்டவர் இந்த 9வது மாதத்துல நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார். கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்திற்குரிய ஒவ்வொரு காரியத்தில வெளிப்படுவார். கர்த்தர் உங்கள் நிகழ்காலத்துல இந்த மணி நேரத்துல இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன். நான் உன்னுடைய நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நான் உன் நடுவில் இருக்கிறேன். உன்னுடைய வேலை ஸ்தலத்துல உன் நடுவில் நான் இருக்கிறேன். உன்னுடைய பிரயாணத்துல நான் உன் நடுவில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம் நடுவிலே இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பது என்ன? தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபு நேகோ 3 வாலிபர்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள், கர்த்தரையே தங்கள் வாழ்க்கையாக கொண்டிருந்தவர்கள், தன்னுடைய வாழ்வின் ஆராதனை கர்த்தர் ஒருவருக்கே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்திருந்தவர். கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பேன், கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள்.
அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த தேசத்தினுடைய ராஜா நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை செய்து வைத்தார். அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும், அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும், அந்த பொற்சிலையை நமஸ்கரிக்க வேண்டும் என்று தேசமெங்கும் அவன் கண்டான். அப்பொழுது இந்த 3 வாலிபர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவோ, பணிந்து கொள்ளவோ, நமஸ்கரிக்கவோ உடன்படாதது நிமித்தம் அவர்களுக்கு கடுமையான தண்டனை நியமிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மீண்டும் ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்புகள் அருளப்பட்டது. ஒருவேளை வணங்கிக் கொண்டால், ஒருவேளை ராஜா செய்த பொற்சிலையை பணிந்து கொண்டால் அவர்களுக்கு அந்த தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். இல்லை என்றால் அவர்களுக்கு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளைக்குள்ளே அவர்கள் தூக்கி போடப்படுவார்கள் என்று ராஜா கட்டளையிட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யார் நடுவிலே இருப்பார்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உண்மைதான், கர்த்தர் எல்லாரோடும் இருக்க விரும்புகிறார். கர்த்தர் எல்லாருக்குள்ளேயும் உலாவ விரும்புகிறார். கர்த்தர் நம் நடுவிலே இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம் நடுவிலே இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நீதி நியாயங்களையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 வாலிபர்கள் கர்த்தருடைய கட்டளையை, கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய நீதி நியாயங்களை கை கொண்டதினால் தான் கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்று, என்னை அன்றி உனக்கு வேற ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், நீ வேற ஒரு தேவர்களை பணிந்து கொள்ளவோ ஆராதிக்கவோ கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் கர்த்தருடைய கட்டளையையும் கற்பனையையும் கை கொண்டதினால் தான் அந்நிய தெய்வத்தை நமஸ்கரிக்க மாட்டோம், கர்த்தர் எங்களை விடுவிப்பார், கர்த்தர் எங்களை தப்புவிப்பார், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று அந்த நெருக்கத்தில் அவர்கள் தைரியமாக நின்றார்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் உங்க வாழ்க்கையில உயிர் மூச்சு போல நீங்கள் கர்த்தருடைய கட்டளையை கைக்கொள்ள வேண்டும். ஒரு உணவுக்காக உங்கள் சரீரம் எப்படி ஏக்கம் கொள்ளுமோ அதுபோல நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களின் மேல் நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய பிரமாணங்களின் மேல் நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் விரும்புகிறோம் கர்த்தர் என் நடுவில் இருக்க வேண்டும், கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்க வேண்டும், கர்த்தர் என் குடும்பத்தில் இருக்க வேண்டும், கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். விரும்புகிறது நல்லது. ஆனால் நாம் விரும்புகிறதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம் நடுவில் உள்ளார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம் நடுவிலே இருக்க விரும்புகிறார்.
கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்மை அவருடைய வாசஸ்தலமாக தெரிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆலயமாக தெரிந்து வைத்திருக்கிறார். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், நான் அவர்களுக்குள் உலாவுவேன், நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவேன், நான் அவர்களுக்குள் உலாவி நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நமக்குள்ளே உலாவ விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில உலாவ விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் பரிசுத்தமாயிருக்க கடவுள். அசூசியான ஒரு இடத்தில் கர்த்தர் ஒரு நாளும் வாசம் செய்வதில்லை. அசூசியான ஒரு இருதயத்தில், அசுத்தமுள்ள ஒரு இருதயத்தில் ஆண்டவர் ஒரு நாளும் வாசம் செய்வார். இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அசூசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு நடுவிலே இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், உங்கள் நடுவிலே உலாவுவேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்துல அசூசி இருந்தால் நான் உன்னை விட்டு விலகி போய்விடுவேன். அப்ப கர்த்தர் நம் நடுவிலே இருக்க விரும்புகிறார். கர்த்தர் நமக்குள்ளே உலாவ விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட விரும்புகிறார். நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். சத்துருக்களை நம் கைகளிலே ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, உன் பாளையம் பரிசுத்தமாக இருக்கட்டும், உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும், உன் சரீரம் பரிசுத்தமாய் இருக்கட்டும். உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, உன்னுடைய வாசஸ்தலம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, உன்னுடைய கூடாரம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது நான் உன் நடுவிலே உலாவுவேன் என்று சொன்னார். கர்த்தர் நம் நடுவிலே வசிப்பதற்கு, கர்த்தர் நம் நடுவிலே பிரசன்னமாவதற்கு நம்முடைய பாளையத்தை பரிசுத்தம். நாம் அநேக இக்கட்டுகளுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அநேக சத்துருவின் போராட்டங்களுக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்ய முடியாத ஒரு நெருக்கமான, நெருடலான நிலையிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் நம்மை விடுதலையாக்க ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாளையம் பரிசுத்தமாகட்டும், உன் வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும், உன்னிடத்துல இருக்கிற பாவத்தை நீ உதறிவிடு, உன்னிடத்துல இருக்கிற பாவம் சுத்திகரிக்கப்படட்டும், என்னுடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட உன்னை ஒப்புக்கொடு, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ காரியங்களில் இருந்து நீ வெளியே வா, நான் உன் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் நடுவிலே உலாவுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தரை நம் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன் செல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னுடைய பாளையத்தை நீ பரிசுத்தப்படுத்து, உன்னுடைய பாளையத்தை பரிசுத்தப்படுத்து. உன்னிடத்துல இருக்கிற அசூசி, அசுத்தமான காரியம், அசுத்தமான எண்ணம், அசுத்தமான பேச்சு, அசுத்தமான உன்னுடைய செய்கை, அது என்னை உன்னை விட்டு பிரித்து விடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே உங்கள் பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களுமே பிரிவினையை உண்டாக்கி வைத்திருக்கிறது. நம் வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய பாவ காரியங்கள் தேவன் நம்மை விட்டு விலகி போக செய்யும். தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவும் அவர் உன் பாளையத்தில் உலாவுகிறார். ஆகையால் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு
கர்த்தர் உன்னை விட்டு விலகாதபடிக்கு உன் பாளையம் பரிசுத்தமாக. கர்த்தருடைய அற்புதத்தை எதிர்பார்க்கிற நாம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நாம், கர்த்தருடைய விடுதலையை எதிர்பார்க்கிற நாம் இந்த 9வது மாதத்துல கர்த்தாவே என் பாளையத்தை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், உம்முடைய இரத்தத்தினால் என் பாளையம் பரிசுத்தமாக்கப்படட்டும், என் ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாக்கப்படட்டும், உம்முடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படட்டும் என்று நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுவோமே. ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருப்பார். கர்த்தர் நம் நடுவிலே இருந்தால் தீங்கை நாம் காணாமல், கர்த்தர் நம் நடுவிலே இருந்தால் தீங்கை காணாதிருப்போம். கர்த்தர் நம் நடுவிலே இருந்தால் சத்துருக்களை விலக்கி ஆக்கினியை அகற்றி ஆண்டவர் நம் வாழ்க்கையை சுபிட்சமாக்குவார், சுகவாழ்வை தருவார், ஒரு விடுதலையை தருவார். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்கள் வாசித்து தியானித்ததினால்தான் அவர்களுக்கு முன்பாக ஒரு காரியம் வரும் பொழுது இது கர்த்தருக்கு அருவருப்பானது, இது கர்த்தருக்கு உகந்தது அல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு பாவ வாழ்க்கையை உதறி தள்ளுவதற்கு நமக்கு உதவி செய்வது எது என்றால் இந்த கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் வாசித்து தியானிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லாமல் இருக்குமே ஆனால் பரிசுத்த வாழ்வு எது என்பதையே நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். தாவீது சொல்லுகிறான், நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் நான் பதிச்சு வச்சிருக்கிறேன். தாவீது பாவம் செய்யாம அங்க தடுத்தது எது? பாவத்துல விழுந்து விடாமல், பாவத்துல அமிழ்ந்து போய் விடாமல் தாவீதை காத்தது எது? தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்திற்குள் இருந்தது. இன்றைக்கு உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? இன்றைக்கு அநேகருக்குள் இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்றைக்கு அநேகருக்குள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலகத்தின் காரியங்கள் இருக்கு. இன்றைக்கு உலகத்தின் மோகத்தினாலே இருதயங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வாக்கு உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இல்லாத பட்சத்தில் பாவம் எது பரிசுத்தம் எது என்கின்ற வித்தியாசத்தை நீங்கள் பகுத்தறிந்து கொள்ள முடியாமலே போய்விடும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை உங்கள் இருதயத்திற்குள் இல்லாமல் போனால் இருளுக்கும் வெளிச்சத்திற்குமான வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமலே போய்விடும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாத மனிதனுக்கு பாவம் எது என்றே அவனுக்கு தெரியாமல் போய்விடும். கர்த்தருடைய வார்த்தை எந்த மனிதனுடைய இருதயத்திற்குள் இருக்கிறதோ அவனுக்குத்தான் கர்த்தருக்கு பிரியமான வழி எது, கர்த்தர் நடத்துகிற பாதை எது, ஜீவனுக்கு ஏதுவான வழி எது என்பதை கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை தன் வாழ்க்கையாக்கி வைத்திருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை தன் இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு மாத்திரமே தெரியும். இன்றைக்கு நாம் இடறி போவதற்கு காரணம் என்ன? விழுந்து போவதற்கு காரணம் என்ன? எழும்ப முடியாமல் சிக்கிக் கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, கர்த்தருடைய வசனத்துக்கு நேரத்தை கொடுத்து அதை வாசித்து தியானிக்கிற பழக்கம் இல்லாததினாலே பாவம் எது பரிசுத்தம் எது என்கின்ற வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம், ஆலயத்திற்கு போகிறவர்களாயிருக்கிறோம், ஆலயத்துல போய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாயிருக்கிறோம். அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு நாளும் போதாது. ஆலயத்திற்கு செல்லுகிறதால், ஆலயத்திற்கு செல்லுவது நிமித்தம் மாத்திரம் நாம் கிறிஸ்தவ வாழ்வில் திருப்தி அடைந்து விட முடியாது.
வசனத்தை தியானித்து ஆராதிக்கிற ஒரு பழக்கம் தேவ ஜனங்களாயிருக்கிற நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் அந்த பழக்கம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் மோசையின் மூலமாக கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீதி நியாயங்களையும் கொடுத்தார். அந்த பழக்கம் நமக்குள் உண்டாக வேண்டும் என்றுதான் ஆலயத்தில் வேத பாடங்கள் வாசிக்கப்பட்டது. அந்த பழக்கம் நமக்குள் உண்டாக வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருந்து அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த சாத்ராக் மேஷோ ஆபேத்நேகோவுக்கு முன்பாக தேவன் விரும்பாத ஒரு காரியம் அவர்களுக்கு முன்பாக அந்த தேசத்தில் வைக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஏன் அதற்கு இணங்கி போகவில்லை என்றால் அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய நீதி நியாயங்களை அவர்கள் அறிந்திருந்ததினால் மாத்திரம்தான் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த பொற்சிலையை வணங்குவது கர்த்தருக்கு அருவருக்கத்தக்கது, கர்த்தர் விரும்பாத ஒன்று, இது ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்ல என்று அவர்கள் அதற்கு எதிர்த்து நின்றார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் கர்த்தர் அருவருக்கிற காரியத்திற்கு நீங்கள் ஒரு நாளும் இசைந்து இடம் கொடுக்கவே மாட்டீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் கர்த்தருக்கு எதிரான காரியங்கள் எது என்பதை அறிந்து அதற்கு எதிர்த்து நிற்பீர்கள், அதற்கு உடன்பட மாட்டீர்கள், அந்த இடத்தை விட்டு விலகுவீர்கள், அந்த சம்பாஷணைகளை விட்டு நீங்கள் விலக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷோ ஆபேத்நேகோ, ராஜாவே நீ தெரிந்திருக்க வேண்டியது நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று பிரகண்டனப்படுத்தினதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையே அவர்களுக்குள் இருந்தது. கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்குள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை மையப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கட்டமைத்து இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் நடக்கிறீர்களா? இவைகள் இல்லாமல் கர்த்தர் எங்கள் நடுவிலே எழுந்தருள வேண்டும், கர்த்தர் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் என்று ஜெபிப்பது, எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயமானது? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சிந்திப்போம், சீர்பொருந்துவோம், நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வோம், கர்த்தர் பக்கமாய் திரும்புவோம், கர்த்தருடைய வசனத்திற்கு பக்கமாக திரும்புவோம். வேத வசனத்தின் பக்கம் திரும்பாத வரை நம்முடைய வாழ்க்கையில விடியலை பார்க்கவே முடியாது, விடுதலையை பார்க்கவே முடியாது. கர்த்தர் வசனத்திற்கு பக்கம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தின் பக்கம் திரும்பாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகத்துவமான செய்கைகளை நாம் ஒரு நாள் காண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை பக்கம் திரும்ப. கர்த்தருடைய வார்த்தை பக்கம் சாத்ராக் மேஷோ ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை வைத்திருந்ததனால்தான் அவர்களுக்கு முன்பாக வந்த காரியம் இது கர்த்தர் விரும்பாத காரியம், இது கர்த்தர் விரும்பாத காரியம், இது கர்த்தர் அருவருக்கிற காரியம் என்று அறிந்து அவர்கள் அதற்கு எதிர்த்து நின்றார், அதற்கு உடன்படாமல் இருந்தார். நடந்தது என்ன? தண்டனை அதிகமாக்கப்பட்டது. நடந்தது என்ன? கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் காட்டினது நிமித்தம் அனுகூலங்கள் அவர்களுக்கு வரவில்லை, ஆபத்து வந்தது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள், ஏனென்றால் இந்த உலகம் என்னை பகைக்கிறது, ஆகவே அது உங்களை பகைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறதினால் எல்லாம் அனுகூலமாய் மாறிவிடாது. ஆபத்துக்கு நடுவிலே அனுகூலங்கள் உண்டாகும். ஆபத்துக்கு நடுவிலே கர்த்தர் தன்னுடைய மகத்துவமான அனுகூலங்களை வெளிப்படுத்துவார். ஆபத்துக்கு நடுவிலே பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்வார்.
கர்த்தரை ஆராதிப்பதினால், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுவதினால் நமக்கு எல்லாம் லகுவாய் இருக்காது. இக்கட்டுகள் வரும். அப்பதான் பிரச்சனை அதிகமாகும், அப்பதான் போராட்டம் அதிகமாகும். அப்படித்தான் சாத்ராக், மேஷோ, ஆபுனேகோ 3 வாலிபர்களுக்கு ராஜா கட்டளையிட்டது என்ன? 7 மடங்கு சூடாக்குங்கள் அக்கினி. என் கைக்கு தப்புவிக்க போகிறவன் யார் என்று 7 மடங்கு அக்கினி சூடாக்கப்பட்டு அதற்குள்ளே அவர்கள் தூக்கி போடப்பட்டார்கள். நடந்தது. அதுதான் ஆண்டவருடைய மகத்துவம். அங்க நடந்தது. ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் அங்கே அவர்களுக்கு நடுவிலே வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாயிற்று. தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே நீங்கள் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டு இருந்தார். இந்த வசனம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அங்கே ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். அங்கே ஒருவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அங்கே ஒருவர் அந்த அக்கினிக்கு நடுவிலே, glory to God, அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அவர் தேவபுத்திரனாய் இருக்கிறார். அவருக்குள் தேவனுடைய சாயல் இருக்கிறது. பாத்தீங்களா? கர்த்தருக்கு பக்தி வைராக்கிய காட்டின 3 வாலிபர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடுவிலே வெளிப்பட்டார். கர்த்தர் அவர்களோடு உலா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வெளிப்படத்தக்கதான நம்முடைய பக்தி வைராக்கியம் எங்கே இருக்கிறது? கர்த்தர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்ய வேண்டி எதிர்பார்க்கிறோமே. கர்த்தர் நம் நடுவிலே உலாவத்தக்க நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? இந்த 3 வாலிபர்கள் சொன்னார்கள், கர்த்தர் எங்களை விடுவிக்காமல் போனாலும், விடுதலை கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான எந்த காரியத்தையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டோம். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, உயர்வுக்காக, நன்மைக்காக வசனத்தை விற்று போட்டு விட்டவர்கள், ஆவிக்குரிய வாழ்வை விற்று போட்டு விட்டவர்கள், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு போட்டு லௌகிக இச்சைகளுக்காக பரிசுத்த தெய்வத்தை மறுதலித்தவர்கள் எத்தனை பேர். ஆனால் இந்த 3 வாலிபர்கள் கர்த்தர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை மீற மாட்டேன். நான் கர்த்தர் என விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான ஒன்றை நான் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உற்று நோக்கி நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பேசுகிறதை கவனிக்கிறார், நாம் சிந்திக்கிறதை கவனிக்கிறார், நாம் செயல்படுத்துகிறதை எல்லாம் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். 3 வாலிபர்களுடைய அந்த விசுவாசம், விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் என் வாழ்க்கையில நெகட்டிவா இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, எதுவானாலும் சரி, நான் கர்த்தருடைய வார்த்தையை விட மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வதற்கு ஒருபோதும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அவர்கள் நடுவிலே, அந்த அக்கினிக்கு நடுவில் கர்த்தர் உலாவி. கர்த்தர் உங்க நடுவுல உலாவினார்னா என்ன தெரியுமா? அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 25வது வசனத்தில், இதோ 4 பேர் விடுதலையா. கர்த்தர் உங்க நடுவுல இருந்தாருன்னா உங்களுக்கு விடுதலை. கர்த்தர் உங்க நடுவுல இருந்தாருன்னா நீங்க விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. கர்த்தர் உங்க நடுவுல இருந்தாருன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை இருக்கா?
வாழ்க்கையில இருக்க சிம்டம்ஸ் பாருங்க. விடுதலை இருக்கா? விடுதலை இல்லையா? விடுதலை இல்லைன்னா கர்த்தர் உங்க நடுவுல இல்லைன்னு அர்த்தம். சும்மா நம்ம விசுவாசத்துல ஃபெய்த்ல சொல்ற கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட இருந்தாருன்னா விடுதலை உங்களோட கூட இருக்கும். இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, நிதானித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 4 பேர் விடுதலை ஆயிட்டாங்க. காரணம் என்ன? கர்த்தர் அவங்க நடுவுல உலாவுகிறார், கர்த்தர் அவங்க நடுவுல அசைவாடுகிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பாரே. கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பதை நீங்கள் எப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால், விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்க்கும் பொழுதுதான் நீங்க அதை பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 4 பேர் விடுதலையாகி உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சேதமும் இல்லை. கர்த்தர் உங்க நடுவுல இருந்தா சேதம் இல்லை. செப்பனியா 3:15 சொல்லுகிறது. செப்பனியா 3:15 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். கர்த்தர் உங்க நடுவுல இருந்தா சேதம் இல்லை. கர்த்தர் உங்க நடுவுல இருந்தா தீமை இல்லை. தீமை உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. போராட்டம் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. நெருக்கம் உங்களை நெருக்கி போடுவது இல்லை. அந்த நெருக்கத்தில் இருந்து பீருண்டு நீங்கள் எழும்பி வருவீர்கள். அதுதான் கர்த்தர் உங்க நடுவுல இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுடைய வசனத்தை தியானித்து என் வாழ்க்கையில ஆண்டவரே என்னை நோக்கி வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம் எது, பரிசுத்தம் மற்றது எது என்பதை நான் பகுத்தறிந்து கொள்ளுவதற்கு இன்று முதல் வேதத்தை வாசிக்க தியானிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போம். வேத வாசிப்பும் தியானம் ஒன்றே நம்மை பரிசுத்தம் உள்ளவனாக காத்துக்கொள்ளும். வேத தியானமும் வேத ஆராய்ச்சி ஒன்றே நம்மை இயேசுவை போல பரிசுத்தம் உள்ள நடக்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யும். வேத வாசிப்பு தியானம் ஒன்றே இந்த உலகத்தின் கேடுகளுக்கு நம்மை தப்பி விலக்கி பாதுகாக்கும். வேத வாசிப்பு என்பது அது ஒரு பொழுதுபோக்கு. வேத வார்த்தை எல்லாம் ஜீவனுள்ள வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் நம்ம நடுவில் இருக்க விரும்புகிறார். அசூசியானதை விட்டு வெளியே வரும், அசுத்தமானதை விட்டு வெளியே வருவோம். நம்ம அசுத்தமானதை விட்டு வெளியே வரவில்லை என்றால் கர்த்தர் நம்மை விட்டு வெளியே போய்விடும். அசுத்தம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு நாள் இருக்க முடியும். அசூசி இருக்கிற இடத்துல பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் அசைவாட முடியும். ஆண்டவர் இடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த நாட்களில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்ம நடுவுல இருக்க விரும்புகிறார். அவர் விருப்பத்தை நம்மள்ட்ட சொல்றார். நான் உன் நடுவுல இருக்க விரும்புறேன்ப்பா, உன் நடுவுல உலாவ விரும்புறேன்ப்பா, உன் நடுவுல உலாவி உன் நடுவுல வெளிப்பட்டு நான் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறேன். நீ அதுக்கு இடம் கொடுன்னு ஆண்டவர் கேட்கிறார். செவி கொடு ஆண்டவர் கேட்கிறார். ஒப்பு கொடு ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நாம் விடுதலையை பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் சேதம் இல்லாமல் நாம் காக்கப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நடந்தது. இவர்கள் அந்த சூளையில் இருந்து வெளியே வந்த பின்பு நடந்தது. அவர்கள் தேசத்திலேயே உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் அந்த பாபிலோன் தேசத்திலேயே உயர்ந்த இடத்துல அவர்கள் வைக்கப்பட்டார்கள். கர்த்தர் நம்ம நடுவுல இருந்தால் நம்ம உயர்த்தப்படும். நம்ம வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் உயர்த்தப்படும்.
யோசேப்பு பாருங்க, அவன் இருந்த ஸ்தலத்துல அவன் உயர்த்தப்பட்டான். தாவீது பாருங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இன்றைக்கு ஆண்டவர் ஜனங்களை ஒப்பு கொடுப்பார். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் காணாத உயரத்தின் உச்சங்களை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? ஆண்டவரே, நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நல் வார்த்தைகளை எல்லாம் உங்கள் கூடாரங்களிலே பலிக்க செய்வார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவிலே எழுந்தருளி வெளிப்பட்டு எங்களுக்கு அருளின உம்முடைய திவ்ய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் நடுவில் இருப்பதை விளங்க பண்ணும். கர்த்தர் எங்கள் நடுவிலே இருப்பதை விளங்க பண்ணும். எங்கள் வேலை ஸ்தலத்தில், எங்கள் எல்லைகளிலே கர்த்தர் எங்களோடு இருப்பதை கர்த்தர் விளங்க பண்ணும். தாழ்த்தி உங்க பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். God bless you.